Hello everyone. Welcome back to my Starlight Tarot. Let's start reading. Actually நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூனிவர்ஸ் மெசேஜ் தான் பார்க்க போறோம். யூனிவர்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் மெசேஜ் சொல்றாங்க அப்படின்னு நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். பட் ஷார்ட் ரீடிங் தான். So let's start reading. ஸோ நான் ஒரு கார்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. அது லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணலாம் நம்ம. ஓகே, பட் ஆக்சுவலி எனக்கு வந்து 2 கார்டு வந்திருக்கு. ஓகே, பட் இந்த 2 கார்டு மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, நான் இங்கே இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு. ஓகே, Seven of Pentacles, Four of Wands, okay, bad choice, okay, lots of messages. So okay, beautiful message. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். ஓகே, இங்கே பார்க்குறப்போ நீங்கள் ஒரு பர்சனை ரொம்ப டீப்பாக வந்து மிஸ் பண்ணுறீங்க, அது பார்க்க முடியுது. ஆக்சுவலி நீங்கள் அந்த பர்சனை மிஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா சூன் அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட பேசலாம், அதுவும் பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து சில பேரோட ஃபேஸ் வந்து ரிவீல் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க அவங்களாம் வந்து ரியல் பர்சன், லாயல் பர்சன், ஸோ எனக்கு உண்மையாக தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் அப்படி இல்லை. ஸோ அவங்களோட ஃபேஸ்லாம் ரிவீல் பண்ண போகிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்ற மெசேஜுமே வந்திருக்கு உங்களுக்கு. நீங்கள் ஒரு கெரியர் வைஸ் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு உங்கள் டேலண்ட்டுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜுமே பார்க்க முடியுது. சில பேர் ஒரு ப்ரோக்கன் எனர்ஜியில் இருக்கீங்க, ஒரு நோ கான்டாக்டில் இருக்கீங்க, அதுவும் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னா அந்த பர்சன்கிட்டேருந்து ஒரு சேஞ்சஸ், ஒரு ரிகன்சிலேஷன், ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து வரலாம் அந்த சைட்லேருந்து. ஸோ அதை பார்க்க முடியுது. ஒரு சிலர் பர்சன்ஸ் வந்து ரொம்ப அரகெண்ட்டாக ரொம்ப ரூடாக வந்து பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பர்சனோட கேரக்டர்லாம் சேஞ்ச் ஆகுற மாதிரி தான் இருக்குது. நாட் ஓன்லி லவ்வர்ஸ், உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்குமே நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி இந்த பர்சன் இப்படி தான் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். ஸோ எஸ், அதுவும் பார்க்க முடியுது. அண்ட் பேட் சாய்ஸ், சில பேடான சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேடான ஒரு டிசிஷன் கூட எடுத்திருப்பீங்க, பட் நீங்கள் அது ஒரு குட் டிசிஷன் நினச்சி எடுத்துருக்கலாம். பட் அது பார்க்குறப்போ ஒரு தப்பான ஒரு முடிவு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜுமே யூனிவர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. சில பேருக்கு மேரேஜில் டிலே ஆகுது, ஸோ அப்படின்னா அந்த மேரேஜ்க்கான ஆஃபர்ஸுமே உங்களுக்கு வர மாதிரி தான் இருக்குது. எஸ், அந்த பேடான அந்த சாய்ஸஸ்லாம் வந்து அது என்ன அதுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஸோ எஸ், அந்த ஒரு
நல்லாவே தான் இருக்குது. பட் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அந்த அந்த பர்சனை பற்றி ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அதை மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பர்சன் அகெயின் வந்து ஒரு சாஃப்ட் நேச்சருக்காக வந்து பேசுவாங்க. அந்த சாஃப்ட் நேச்சர் அவங்களுக்கு வரும். ஓகே ஓகே, லெட்ஸ் see அந்த 2 மெசேஜஸ் என்னென்னு பார்த்துருவோமா? ஓகே, the strength, the sun. ஓகே, ஓகே, the sun, the strength பார்க்குறப்போ ஒரு நல்ல ஹாப்பினஸ், ஒரு க்ரோத் உங்கள் லைஃப்பில் வர மாதிரி தான் இருக்குது. ஒரு ரீபர்த், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வருது. ஸோ எஸ், உங்களால் வந்து எல்லா விஷயமும் ஹேண்டில் பண்ண முடியும் அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் வந்து யூனிவர்ஸ் வந்து கொடுக்கவும் போகிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து எடுத்து வைங்க. ஸோ நீங்கள் ரொம்ப லோவாக இருக்கீங்க, நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கீங்கன்னா அந்த எனர்ஜிலேருந்து வெளியே வாங்க, பாசிட்டிவாக மாறுங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. அப்படி ஒரு மெசேஜ் பார்க்க முடியுது. பிகாஸ் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நான் இங்கே நைட் ஆஃப் வான்ஸ் இருக்கிறதுனால ஒரு ஆக்ஷன் மோட் நீங்கள் வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, லெட்ஸ் see few மெசேஜ் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து. ஃப்ளவர்ஸ். ஓகே, see இங்கேயுமே வந்து ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ 6 ஆஃப் கப்ஸ்லேயும் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளவர்ஸுன்றது பார்க்குறப்போ நீங்கள் ஏதாச்சும் ப்ரேயர்ஸ் வேணால் பண்ணுங்கள். ஒரு ப்ரேயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேபி உங்களால் ப்ரேயரே பண்ண முடியல, ஒரு டெம்பிளுக்கு எதுக்குமே போக முடியல, ஜஸ்ட் வீட்லேயே நீங்கள் வந்து ப்ரேயர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு பார்க்க முடியுது. மேபி ஃப்ளவர்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ, ஃப்ளவர்ஸ். ஓகே ஓகே, அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் பார்த்தீங்களா, அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ். ஸோ மேபி எஸ், ஃபர்கிவ்னஸ் நடக்கலாம். மேபி மேபி நீங்கள் உங்கள் பர்சனை வந்து மன்னிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களை வந்து ஃபர்கிவ் பண்ணிக்கோங்க, உங்களை மன்னிச்சிக்கோங்க அப்படின்ற ஒரு ஆன்சருமே வந்திருக்கு. மேபி சில பேருக்கு ஒரு நியூ ப்ரொப்போசல் கூட வரலாம். ஸோ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, நியூ ப்ரொப்போசல் வரலாம். ஒரு மேரேஜ்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கனாலுமே மேரேஜ் ஆஃபர்ஸுமே உங்களுக்கு வர மாதிரி தான் இருக்குது. சி, ஃபேமிலி இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜுமே இருக்குது. ஸோ எஸ், ஃபேமிலி பற்றி திங்க் பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலிக்கு ஒரு டைம் கொடுங்க. இங்கே சில பேர் வந்து ஃபேமிலி வைஸ் பார்க்குறப்போ ஃபேமிலிக்கு ஒரு டைமே கொடுக்காம கூட இருக்கலாம். ஒரு ஒர்க் ப்ரெஷரில் இருக்கலாம், ஸோ ஒரு நெகட்டிவாக நீங்கள் எனர்ஜியில் இருக்கலாம், ஸோ தனியாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் ஃபேமிலியாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க டைம். ஸோ அப்படி இருக்கீங்கன்னா ஃபேமிலிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, சி எக்ஸ். ஓகே, மேபி சில பேரோட எக்ஸ் கூட வந்து பேசலாம், அது பார்க்க முடியுது. செப்ரேஷன் பார்க்குறப்போ ஒரு சிலர் வந்து ஃபாரினுக்கு ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கு கூட வந்து ஒரு டிஸ்டன்ஸ், அதுக்கு கூட வந்து சான்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது யூனிவர்ஸ் சைட்லேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட ஒரு செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ அகெயின் அந்த ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி தான், ஸோ அதெல்லாம் சரியாகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, சி அபண்டன்ஸ், யூ கெட் அபண்டன்ஸ் கைஸ். ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு வரலாம், ஒரு சக்ஸஸ் வரலாம், அது பார்க்க முடியுது. ஒரு அபண்டன்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து வரலாம். ஓகே, அண்ட் ட்ராவல், சி அகெயின் சொல்லியிருந்தேன்ல, ஒரு ட்ராவல் ஃபாரின் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி நீங்கள் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணோன்னு நினச்சிட்டே இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் ஓகே, சி ஐ வேல்யூ அவர் கனெக்ஷன், ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ. ஓகே, இது பார்க்குறப்போ இந்த பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. And trust your intuition, empower. Okay guys, this is my reading. உங்களுக்கு என்னோட ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நியூ ஆஃபர்ஸுமே வந்திருக்கு, ஸோ கமெண்ட்டி போஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.